கம்பேக் கொடுக்கறதுல தான் நாங்க ஸ்பெஷாலிட்டியே. இனி திமுகவோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்ற வகையில தான் இன்னைக்கு திமுகவோட செயற்குழு கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கூட்டத்துல தலைமை ஏற்று உரையாற்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உரையை பொறுத்தவரையுமே நம்மளால ஒரு 2 விஷயங்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. தனி மனிதனா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வருவது இவ்வளவு குயிக்கா நம்ம வருமா நம்மள யோசிக்க முடியாது. அதையும் தாண்டி எங்க தவறு பண்ணிருக்கோம் அப்படின்றத உணர்வதற்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம்ல, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, அதுல கவனம் செலுத்துறோம்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்துல இது 2மே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்திச்சோம், அதற்கான காரணங்களை நம்ம முதல்ல ஒப்புக்கொண்டுக்கணும். ஏன்னா கட்சி ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு சலசலப்புகள் உள்ள இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து செயல்பட மாட்டீங்க. அதையும் தாண்டி தோல்விக்கான காரணங்களை நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும், அதை ஒத்துக்கணும், அதை சரி செஞ்சு அதை கத்துக்கிட்டு நம்ம வந்து மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட வரணும்ன்றதுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங் உடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பொதுவாகவே இப்ப நம்ம ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய எதிராளி இருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட நம்மளோட மைனஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம வந்து தயங்குவோம். ஏன்னா எல்லாருமே அப்படிதான், நம்மளுடைய பலவீனங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவ்வளவு வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப திமுக கட்சியை தாண்டி எல்லா கட்சிகளுமே சரி, எங்க கட்சியில இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, இதெல்லாம் ஓட்டன்னு சொல்லி யாருமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவிலும் அதேதான் சேமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுமே சரி, எங்க கட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளவு உட்கட்சி பூசல் இருக்கு, இவ்வளவு நிர்வாகிகள் வேலை செய்யல, குற்றச்சாட்டுகளை நேரடியாக எடுத்து வச்சாலுமே கட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துலதான் அவங்க இருப்பாங்க. அமைப்பு ரீதியான பிழைகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுதான் வந்து உண்மையான ஒரு பிரச்சனையே, பொறுப்பாளிகளாக நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே செயல்பட வேண்டும் சொல்லி எங்கெங்கெல்லாம் பிழைகள் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா பேசியிருந்தார். சரி, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்து முக்கியமா அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சியை வந்து முழுவதுமாக அமைப்பு ரீதியாக, அதாவது கட்சியோட கிளையில இருந்து உயர்மட்ட அளவில் வரை அமைப்பு ரீதியான பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவது. சரி, இந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வந்தாங்க? இப்ப திடீர்னு அவருக்கு தோணுச்சு மாத்தலான்ற மாதிரி, எடுத்தோன்ற மாதிரி எல்லாம் இந்த மாற்றத்தை கொண்டு வரல. இந்த தோல்விக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 38 பேர் கொண்ட ஒரு குழு மாவட்ட ரீதியாக களமிறங்குறாங்க. என்னன்னா, இந்த தொகுதிகளை நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம், இந்த தோல்விகளுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி அவங்க மக்களோட களத்துக்கு சென்று டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. இதனால இந்த தோல்வின்ற மாதிரி அந்த கும்பல் ஒரு ஆராய்ச்சிக்கு போயிட்டு அதன் மூலியமான ஒரு ஆய்வறிக்கை என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கையில வந்திருக்கு. இதை தாண்டி உடன்பிறப்புகள்.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்சைட்ல திமுகவோட தோல்விக்கான காரணங்கள் யாரா இருந்தாலுமே பதிவு பண்ணலாம். இப்ப வந்து நான் டிஎம்கே காரன், நான் ஏடிஎம்கே காரன், என்டிகே யாரா இருந்தாலுமே இதுதாங்க உங்க கட்சியோட காரணம், இதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போகல, இதனாலதான் நான் உங்களை தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களா கருத்துக்களா நீங்க அதுல பதிவிடலாம். சோ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கை, அதை தாண்டி இந்த வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கருத்துகள், இன்னொரு ரீசெண்டா அவங்க அமைத்திருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையிலான ஒரு குழு, இவங்களுமே வந்து இந்த மறுசீரமைப்பு தொடர்பான விஷயங்களை வந்து ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தலைமையிடம் கொடுத்திருக்காங்க. இது 3ஐயுமே கையில் வைத்துக்கொண்டு கட்சியில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து ரொம்பவே ஒரு வலிமையான ஒரு கட்சியாக மாத்துறதுதான் இப்ப அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. சோ நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம், நம்ம இவ்வளவு வந்து மெஜாரிட்டி கம்மி ஆயிட்டோம், அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல்ல நம்ம எப்படி வந்து செயல்படும், எங்க கோட்டை விட்டோம்னு சொல்லி தெளிவாக அடுக்கியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல ஒட்டுமொத்தமாக 9 தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானங்கள் மூலியமாக உடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளாவே திமுக மீது வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, புதியவர்களுக்கு இங்க வாய்ப்பு இருக்க மாட்டுது, ஏன்னா வயதானவர்களே சீனியர்ஸ் மட்டும் தான் இந்த கட்சியில பாத்தீங்கன்னா பொறுப்புகள் இருப்பாங்கன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் திமுக மீது இருந்துச்சுல, அதை எல்லாம் உடைக்கும் விதமாக, சரி செய்யும் விதமாக தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு. 9 தீர்மானங்கள். முதல் தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கழகத்தின் கட்டமைப்பில் புது ரத்தம் பாய்ச்சிட கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45 என்று முடிவு செஞ்சப்பட்டிருக்காங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு கிளை செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் அவருடைய அந்த பதவி காலம் என்பது 2 முறை, அதாவது அவர் 2 வாட்டி மட்டும்தான் அவருடைய செக்ரட்டரியாக இருக்க முடியும். இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரது மூலியமாக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செக்ரட்டரி இருக்கிற திமுக பொறுத்தவரை இல்ல எல்லா கட்சிகளை பொறுத்தவரையுமே மாவட்ட செயலாளர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. இப்ப காலமாக ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் நான் தான் வந்து கட்சியில ரொம்ப மூத்த அரசியல்வாதின்ற மாதிரி அவங்க மட்டுமே சில பொறுப்புகளை வகித்து கொண்டு வருவார்கள். ஆனா அவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப வயசான காலத்துல இருப்பாங்க, ஆனா அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படி கூட சூழ்நிலை இப்போ கிளை செயலாளர் அப்படின்னு வரும்போது கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அவங்களால வந்து மக்களை போய் சந்திக்க முடியாது, அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவ்வளவு ஆக்டிவா வந்து கிளையில இறங்கி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால
புது ரத்தம் பாய்ச்சும். இது மூலியமாக பாத்தீங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி ஒரு வயது வரம்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க. நிறைய பேர் வந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்ப புதுசா நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்னும் ஆக்டிவா வேலை செய்வோம். அந்த வகையில தான் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற மாநகரங்கள்ல சூழலுக்கு ஏற்ப மாநகராட்சிகளிலும் வட்டக்கழகங்களை வலிமைப்படுத்திட கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது. அதனால இந்த கிளைக்கழக செயலாளருக்கும் பாத்தீங்கன்னா 45 வயது தான். அதனால எல்லாருமே கிரவுண்ட் நின்று வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே வந்து இளம் ரத்தினராக இருக்கணும். அதையும் தாண்டி இப்ப சில வயது வரம்பெல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்களா 45. அதே மாதிரிதான் பார்த்தோம்னா வட்டக்கழக செயலாளருக்கும் அதிகபட்ச வயது 50. இவர் 2 வாட்டி மட்டும்தான் பொறுப்புல இருக்க முடியும். அப்புறம் பேரூர் கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60. அவரும் 2 முறை மட்டும் தான் இருக்க முடியும். இப்படி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான மாற்றம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் குறித்தான ஒரு மாற்றம் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி திமுகல மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க. சோ அவர்களுடைய வயது வரம்பு நீங்க பாத்தீங்கன்னா 70 தாண்டி இருக்கு. இப்ப என்ன வயது வரம்பாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க என்றால் மாவட்ட செயலாளருடைய வயது 70 தாண்டி இருக்கக்கூடாது. முன்னாடி இந்த மீட்டிங்ல பேசும்போது 2 முறை மட்டும்தான் அவர்களால ஒரு மாவட்ட செயலாளர் பதவியில வகிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை திருத்தம் செஞ்சு 3ஆக மாற்றி இருக்கிறார்கள். அதுதான் இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. என்ன பாத்தீங்கன்னா, இப்படி இந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சியில வந்து பொறுப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா பதவி நியமங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியமனத்தின் அடிப்படையில இருக்கு. யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதன் மூலியமாக தானே நடக்குது. அப்ப இனிமேட்டு இந்த பொறுப்புகள் எல்லாமே இந்த பதவி நியமனம் எப்படி நடக்கணும்னா நேர்மையான முறையில உறுப்பினர் பதவி நடத்தப்பட்டு அதன் பின் இந்த பதவி நியமனங்கள்லாம் வந்து நேர்மையான முறையில தேர்தல் முறையில நடைபெறணும். இப்ப நான் மாவட்ட செயலாளராக மாறணும்னா இத்தனை தொகுதிகளுக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அவங்க ஒரு மனதார வந்து அவங்க என்னை முடிவு பண்ணா மட்டும்தான் நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்க முடியும். அப்பதான் நானும் எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து மதிப்பேன். நான் நேரடியாக தலைமையால வந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அதிகார பிரச்சனை என்பது அதிகார தோரணை என்பது 2 பேருடைய ஒரு கேப்பாகவே வந்துடும். ஏன்னா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயர் பதவியில இருக்கிறேன்னா அதுக்கு நான் மட்டும் தான் காரணம். உங்களுக்கு எல்லாம் நான் அடங்கி போறதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதா நீங்க செய்யணுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளவே இங்க பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரச்சனைகள். இப்படிதான் இந்த மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக கட்சியில வந்து சீனியர்ஸோடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கு. அதனால ரொம்ப காலமாகவே ஒரு தொகுதியில ஒருத்தர் கட்சி ரீதியாக ஒரு நிர்வாகி எல்லாருமே உழைத்து கொண்டே வருவார்கள். ஆனா அவர்களுக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்படாது. ஏன்னா தொடர்ந்து சீனியர்ஸோட ஆதிக்கம் இருக்கும். இப்போ ஒரு 70 வயது கொண்ட ஒரு நபர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாருன்னா அவருக்கு அப்புறமா வந்து யாருன்னா அவர் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தொடருவாங்க. இப்படி அது போயிட்டே இருக்கும். அப்ப இவ்வளவு நாளாவே கட்சிக்காக உழைச்சிருப்பாங்களே, அப்ப அவங்களோட நிலை என்ன? சோ இதெல்லாமே கருத்தில் கொண்டுதான் சீனியாரிட்டிஸோடைய ஆதிக்கம் என்பது இங்க உடைக்கப்பட வேண்டும். அந்த சமயத்துல புதியவர்களுடைய அந்த பாய்ச்சல் என்பது உள்ள இருக்கணும், அவங்களுடைய பங்களிப்பு என்பது உள்ள இருக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா முன்னாடியே பல்வேறு சோசியல் மீடியாக்கள்ல வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். 13 சீனியர்ஸோட பதவி என்பது பறிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அடுக்குனாங்க. யாரெல்லாம் 70 வயசு மேல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பீதியில இருக்கிறாங்கன்ற மாதிரி இவங்களே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. நான் கிட்டத்தட்ட சோசியல் மீடியால வெளியிருந்திருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களை தான் இப்போ இந்த செயற்குழு மட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசப்பட்டுச்சுன்னா இந்த மாற்றம் என்பது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய திமுகவோட சார்ந்த சில எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளால தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்ற முடிவுக்கும் வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசினாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல திமுகவோட எம்எல்ஏக்கள் உள்ள போயிட்டு தாவேக்காவும் திமுக வந்து ஒரு உறவுல இருக்கிறோம், மாமா மச்ச உறவுன்னு சொல்லி தொடர்ந்து சில எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி அட்டகாசத்துல ஈடுபட்டு வந்தாங்க. அதுவும் கரெக்டா இதெல்லாம் எந்த டைம்ல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள்லாம் போச்சுல. அப்போ ஒட்டுமொத்த திமுக தொண்டர்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி எங்க தலைவர் மீதே நீங்க கை வைப்பீங்கன்ற மாதிரிலாம் அவ்வளோ எழுச்சிகள்லாம் நடந்துச்சு. அவரை வந்து அந்த சிறையில, அதாவது இந்த காவல் நிலையத்திலிருந்து வெளிவந்தார்ல, அப்ப எப்படிப்பட்ட வரவேற்பு என்பது கொடுக்கப்படுச்சு நம்மளுக்கு தெரியும். இப்போ அடுத்த நாள் சட்டமன்றம் கூறுது. எல்லாருமே வந்து பரபரப்பா இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு கோபமா இருக்காங்களே, நாளைக்கு சட்டமன்றத்துல போயிட்டு திமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து சம்பவம் பண்ண போறாங்கன்னு நம்ம நினைச்சிருந்தோம். அந்த சமயத்துல உள்ள போயிட்டு நான்
நாங்களும் தாவேக்காவும் மாமா மச்சவரோட தான் இருக்கிறோம், நாங்க வந்து அண்ணன் தம்பியா இருக்கிறோம், நாங்க ரொம்ப பாசமா இருக்கோம், எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது இவங்க தான்ற மாதிரி இவங்க உறவாடிட்டு இருந்தாங்களே. இது எல்லாமே பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த நேத்து என்ன கைது செய்ய பாக்குறாங்க, தொடர்ந்து நான் மட்டும் இல்ல கட்சியில வந்து செந்தில் பாலாஜி, மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் நானு, இவ்வளவு முயற்சிகள் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி, கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு கட்சி, இவங்களை கொண்டு வந்து என் முன்னாடி மாமா மச்சான் பேசுறீங்களே, லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறேன்ற மாதிரி இவரதான் போயிட்டு குறிப்பிட்ட நபர்களை வந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும். அப்பதான் நம்மளோட தவறு என்பது எங்க இழைக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து ஏவாவேலு கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம், இவங்க எல்லாரையும் தூக்கணும்னா ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ரூல்ஸ் வைக்கணும்னா எல்லாரும் 70 வயசுக்கு மேல இருக்கிறாங்க, இந்த ரூல்ஸை போட்டு உள்ள போகும். முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சீனியர்ஸை இவங்க கட்சியில இருந்து விலக்கல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொறுப்புகள்ல இருந்து அவங்க விலக்கி இருக்கிறாங்க, இன்னும் அவங்க கட்சியில தான் இருக்கிறாங்க, புதிய நபர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது குறித்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசினாரு. அதாவது இந்த ஓட்டுக்கு எல்லாம் போய் கேட்குறீங்களே, இது வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணதுக்கு முன்னாடி, மக்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இந்த ஓட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, அரசியல் பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் தவற விட்டுட்டோன்ற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி மாற்றங்கள் என்பது சிலருக்கு வந்து கசப்பாக இருக்கக்கூடும். கசப்பு தான் வந்து நோயை குணப்படுத்துன்றதால, கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதனால இந்த மாற்றங்களை நீங்க ஒரு மனதார ஏற்றுக்கொள்ளுங்க, இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசி இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலியமாக இடைத்தேர்தலில் என்னென்ன ரிசல்ட் என்பது வரப்போகுது, கட்சி ரீதியாக எவ்வளோ ஒரு பலமான ஒரு கட்சியாக திமுக மாற போறாங்க, இது எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த தோல்விக்கான காரணங்கள், இது எப்படி நம்ம கம்பேக் பண்ணி வர்றது, இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.